விதவிதமா எத்தனையோ முறுக்கு செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த பொட்டேட்டோ முறுக்க ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம குக்கர்ல நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதோட தோல்களை நீக்கிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 1/2 கப் அரிசி மாவு பச்சரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டு அரைச்ச உருளைக்கிழங்கு விழுதை இதோட ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா லேசா ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டா மாவை பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டா இருக்கும். நீங்க எந்த முறுக்கு அச்சுல வேணாலும் சூப்பரான இந்த கிறிஸ்பியான முறுக்க செஞ்சிடலாம். நான் தேன்குழல் அச்சுல அப்படியே முறுக்க பிழிஞ்சாங்க, ரொம்ப சாஃப்டாவும் சூப்பராவும் அப்படி வந்தது. ஸோ நீங்க இனிமேல் உளுந்தம்பருப்பு இல்லாட்டாலும் உடனடியா உருளைக்கிழங்கு இருந்தா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான காரசாரமான முறுக்க செஞ்சு அசத்திடுங்க. ஸோ ரொம்ப சூப்பரான இந்த முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.